முத்து என்ன பண்ணா சொல்லு, நீ சொல்லு, ஏன் சொல்லு. இப்ப நான் என்ன சொல்றேன், நீ ஆமாவா இல்லைன்னு மட்டும் சொல்லு. அவன் வந்திருக்கான், உன் வண்டி சீட் எடுத்துன்னு போடான்னு சொன்னான் கரெக்டா. நீ என்ன சொன்ன அதுக்கு? நான் குரூப் சத்தியமா சொல்றேன், குரூப்ல போட மாட்டேன். நீ சொல்றா என்ன பண்ணா சொல்லு. அவன் சீட்டு தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணா? சீட் எங்க இருக்கு? எப்படி உட்காந்து போகணும் பேர். இப்ப நீ எப்படி உட்காந்து எப்படி உட்காந்து போவ? ஹெல்மெட் மேல உட்காந்து போன்றான். இப்போ வண்டி இருக்க கண்டிஷன் இதானே. இப்ப எப்படி உட்காந்து போ? உட்காந்து காட்டு, உட்காந்து காட்டு, காட்டு, கூச்சப்படாதடா, காட்டுறா. ஆனா உனக்கு ஈஸி தெரியுமா? ஹெல்மெட் டப்புன்னு வச்சாலாம் டப்புன்னு ஏத்தரலாம், டப்புன்னு ஏத்தரலாம், பொருள்லாம் போட்டுடலாம், டப்புன்னு வைக்கலாம். 5 minutes later. அவன் வண்டியில போனா, நான் எப்படி போனான்றதை எடுக்காம போட்டு மறந்துட்டேன். நான் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போதான் எடுத்துக்கிறேன். A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கரெக்டாக வீட்டுக்கு போக போகிறோம். இப்போ நாங்கள் வண்டி எடுக்க போகிறோம். இருக்கும்போது நான் அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன். டேய் மயில வண்டி எடுத்து போலாம். என்னடா இது? ப்ரோ சீட்டு கச்சிச்சா? சீட்டு தெஸ்டானா? என்னடா இது? மாசு எடுத்து வந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன். அதுக்குன்னு சீட்டுல அதெல்லாம் போடாதா யூடியூப்லாம். யூடியூப்ல தான் போடுவேன். எங்க சொல்லு பாப்பா, கேக் ஸ்கிரிப்ட்னு போய் சொல்லு. தனியாக பண்ண யூடியூப் தான் போடுவேன், சத்தியம் யூடியூப் தான் போடுவேன். தீபா உண்மையிலே யூடியூப்ல தான் போடுவேன். ப்ராமிஸா நான் ஜோக்கெலாம் போடுவேன், நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் யூடியூப்ல தான் போடுவேன். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தது. உன் பர்மிஷன்லாம் கேட்கல நான். இங்கே பாரு, என்ன இவன் அவன் ஃப்ரெண்ட் யாரும் தூக்க மாட்டு சாகணும் நண்பா நினச்சிட்டு போகிறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். ஏய் பைத்தியக்காரன் நினைப்பாங்க தீபா. ஏய் தீபா, டேய் பைத்தியக்காரன் நினைப்பாங்க. நீ பைத்தியம் தானா நீ? நண்பா என்ன நண்பா? புரியல. ஆமா